வணக்கம். வெயில்ல கருகி போய் எப்படா மழை வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட். 2026க்கான பருவமழை நிலவரம் பத்தின ஒரு முழுமையான அலசலுக்கு தான் நாம இப்ப வந்திருக்கோம். வெறும் வெயில்ல இருந்து கிடைக்கிற ரிலீஃப் மட்டும் இல்லங்க, இந்த மழைக்கு பின்னாடி இருக்கிற நிஜம், அப்புறம் நாம எப்படி தயாரா இருக்கணும்னு எல்லாத்தையும் இந்த அலசல்ல ரொம்ப ஆழமா ஆனா சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 5 முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல்ல பருவமழையோட முன்கூட்டிய வருகை, அடுத்து இந்தியாவின் விவசாய உயிர்நாடி, மூணாவதா நதிநீர் விவாதங்களுக்கு பின்னாடி இருக்கிற புவியியல் காரணங்கள், நாலாவதா மழை பற்றாக்குறையில இருக்கிற ஒரு முரண்பாடு, அப்புறம் கடைசியா குடிமக்களான நம்மளோட முக்கிய முன்னேற்பாடுகள். பகுதி 1, பருவமழையோட முன்கூட்டிய வருகை. இந்த மே மாச வெயில் எப்படி வெளுத்து வாங்குச்சுன்னா சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நகரங்களில் போர்வெல்லாம் வறண்டு போச்சு, தர அப்படியே சுட்ட தோசைகள் மாதிரி கொதிக்குது. ஜூன் மாதம் மழையை நாம் எவ்வளோ ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வானிலை இலாகா ஒரு செம ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை நாம் எதிர்பார்த்ததை விட முன்னாடியே வந்துடுச்சான். ஆமாங்க, அது ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ரீச் பண்ணிடுச்சு. மே 26ஆம் தேதி வாரத்தில் கேரளாவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளில் கர்நாடகா, அப்புறம் ஜூலை முதல் வாரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த மழை கவர் பண்ணிடும். போன வருஷமும் மே 24ஆம் தேதியே மழை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிச்சு இல்லைங்களா? இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு முன்கூட்டிய வருகையை தான் நம்ம பார்க்க போறோம். பகுதி 2, இந்தியாவின் விவசாய உயிர்நாடி. வெயிலிருந்து கிடைக்கிற நிம்மதியை தாண்டி இந்த பருவமழை தான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய பொருளாதார இன்ஜினியே இருக்குது. ஐடி, விண்வெளி, ராணுவம்னு இந்தியா இன்னைக்கு டெக்னாலஜில வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான நிஜம் என்ன தெரியுமா? இத்தனை நவீன டெக்னாலஜி வந்த பிறகும் இன்னைக்கும் நம்ம நாட்டுல 55% மக்கள், ஆமாங்க பாதிக்கும் மேலான மக்கள் நேரடியா விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. அதனாலதான் மற்ற நாடுகளுக்கு பருவமழைங்கிறது வெறும் ஒரு சீசன், ஆனா நமக்கு அது ஒரு பண்டிகை. நம்ம விவசாய உற்பத்தியை நீங்க பாத்தீங்கன்னா தலை சுத்தி போயிடுவீங்க. 357 மில்லியன் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி, 362 மில்லியன் மெட்ரிக் டன் தோட்டக்கலை உற்பத்தின்னு சும்மா பட்டையே கிளப்புறோம். பால், சணல், அரிசி உற்பத்தியில உலகத்திலே நாம தான் நம்பர் 1. கோதுமை, பழங்கள், காய்கறிகள்ல நம்ம செகண்ட் பிளேஸ். இந்த இமாலய சாதனைகள் எல்லாத்துக்கும் முக்கியமான எரிபொருள் எது தெரியுமா? இந்த மான்சூன் தான். ஆனா இங்க தான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு சீரியஸான விஷயம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மொத்த விவசாய நிலங்கள்ல 60% நிலங்கள் முழுசா மழையை மட்டுமே நம்பி இருக்கு. மீதி 40%க்கு தான் பாசன வசதி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பருவமழை கொஞ்சம் பொய்த்து போனா கூட அது இந்த 60% விவசாயத்தை எவ்வளோ மோசமா, எவ்வளோ சீக்கிரமா பாதிக்கும். பகுதி 3, நதிநீர் விவாதங்களின் புவியியல் பின்னணி. ஏன் தென்னிந்தியா மட்டும் மழையை இவ்வளவு தீவிரமா நம்பி இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா மாதிரியான இமயமலை நதிகளில் வருஷம் முழுக்க தண்ணி ஓடும். மழைக்காலத்தில் மழை தண்ணி, கோடையில் உருகி வர்ற பனித்தண்ணின்னு அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தென்னிந்திய தீபகற்ப நதிகளான கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் 100% பருவமழையை மட்டுமே நம்பி இருக்கிற நதிகள். அதனால தான் வட இந்திய நதிகளை விட நம்ம நதிகள் வறட்சியால் டக்குன்னு பாதிக்கப்படுது. இதை வச்சு காவிரி பிரச்சனையை பார்ப்போம். இப்போ கோதாவரி, கிருஷ்ணாவில் எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி வந்துடும், அங்கே பெரிய அளவில் தகராறு வராது. ஆனால் காவிரி நதி படுகையில் மழை கொஞ்சம் குறைஞ்சா கூட அது உடனே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிற ஒரு பெரிய நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையாக மாறிடுது. 2 மாநில விவசாயிகளுக்கும் அவங்க பயிர்களை காப்பாற்ற தண்ணி வேணும். இது ரொம்பவே நியாயமான ஒன்று. இந்த புவியியல் சிக்கலை தீர்க்கணும்னா பருவமழை நல்லபடியாக பெய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது பகுதி, மழை பற்றாக்குறை என்ற முரண்பாடு. மழை சீக்கிரம் வருதுன்னு சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சீக்கிரம் வர்ற மழை போதுமான அளவுக்கு வருமான்னு கேட்டா அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்தியாவோட ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் தான் கிடைக்குது. மீதி 25% தான் பின்னடையும் பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை மூலமாக வருது. ஸோ இந்த ஜூன் டு செப்டம்பர் விண்டோ நமக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல். இப்போ முரண்பாடு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. 1971 2020 வரையிலான ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா நமக்கு சராசரியா 87 சென்டிமீட்டர் மழை கிடைக்கணும். ஆனா இந்த 2026க்கான கணிப்பு என்ன சொல்லுதுன்னா நமக்கு வெறும் 80 சென்டிமீட்டர் மழை தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அதாவது மழை சீக்கிரம் வந்தாலும் மழையோட அளவு குறைய போகுது. வெறும் 7 சென்டிமீட்டர் தானே குறையுது, இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிஜத்துல அந்த 7 சென்டிமீட்டர் குறைவுங்கிறது விவசாயத்துறைக்கும் நம்ம தென்னிந்திய நதிப்படுகைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலையை உருவாக்கக்கூடியது. மழை சீக்கிரம் வருதுங்கிற சந்தோஷத்தை இந்த 7 சென்டிமீட்டர் பற்றாக்குறை கொஞ்சம் குறைச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். கடைசி பகுதி, குடிமக்களுக்கான முக்கிய முன்னேற்பாடுகள். விவசாயம், நதிகள்னு பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஊருக்கு, நம்ம தெருவுக்கு வருவோம்.
பருவமழையை பேஸ் பண்ணி கேரளாவில் இப்போ தீவிரமான வானிலை எச்சரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. ஆலப்புழா, கோட்டயம், வயநாடு, கண்ணூர்னு பல மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் விடுத்திருக்காங்க. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க பாதுகாப்பான இடங்களுக்கு மாறணும்னு சொல்லியிருக்காங்க. புயல், நிலச்சரிவுகள் வர வாய்ப்பு இருக்கு, குறிப்பா மரங்களுக்கு அடியில நிக்க வேண்டாம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. போன வருஷங்கள்ல வயநாட்டுல நடந்த மாதிரியான எந்த ஒரு துயரச் சம்பவமும் திரும்பவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல அதிகாரிகள் ரொம்ப கவனமா இருக்காங்க. கேரளாவுக்கு அடுத்தபடியா பெங்களூருவை எடுத்துக்கலாம். இங்க இந்த முறை ஜிபிஏ நிர்வாகம் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. உங்க வீட்டை சுத்தியோ தெருவுலையோ ஆபத்தான மரங்களோ கிளைகளோ இருந்தா உடனே ஜிபிஏக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க 1976 கர்நாடக மரம் தடுப்பு சட்டத்தின் கீழ உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ பெங்களூர் மக்கள் மைண்ட்ல இருக்கிற ஒரே கேள்வி, மழை வந்தாலே ஊருக்குள்ள வெள்ளம் வருமே, பழைய பிபிஎம்பி நிர்வாகத்தை விட இந்த புது ஜிபிஏ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தான். இதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இந்த முழுமையான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். நாம என்னதான் போர்வெல் போட்டாலும் இல்ல கடல் நீரை சுத்திகரிச்சு குடிச்சாலும் காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு இந்த பருவமழை தாங்க ஒரே ஆதாரம். முன்கூட்டியே வர்ற இந்த மழை வறண்டு கிடக்கிற நம்ம காடுகளுக்கு போதுமான உயிரை கொடுத்து காட்டு விலங்குகளோட தாகத்தை தீர்த்து மறுபடியும் நம்ம விவசாயிகளோட முகத்துல ஒரு பெரிய சிரிப்பை கொண்டு வருமா? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன். இந்த மழை நமக்கும் நம்ம இயற்கைக்கும் நல்லதையே செய்யட்டும்.